திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலை மலையில் கடந்த வாரம் பெஞ்சால் புயல் காரணமாக பெய்த மழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. 7 நபர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார்கள். வருகின்ற திருக்கார்த்திகை தீப திருவிழா அன்று ஆண்டுதோறும் 2500 பக்தர்களை நாம் அவர்களுக்கு அனுமதி அளித்து ஏறுவது ஒரு வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகின்றது. இந்த ஆண்டு அவர்களை ஏற்றுகின்ற பொழுது அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதே நேரத்தில் மழையானது ஸ்திரத்தன்மையுடன் இருக்கின்றதா, எப்போது வேண்டுமானால் நிலச்சரிவு ஏற்படக்கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் மற்றும் கட்டுமானத்துறையினுடைய பேராசிரியர் டாக்டர் கே பிரேமலதா அவர்கள் மற்றும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய மண்டல இணை இயக்குனர் திரு ஆறுமுக நாயனார் ஆகியோர்கள் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சார்ந்த சீனியர் ஜியாலஜிஸ்ட் 2 நபர்கள் ஆகியோர் 8 பேர் அடங்கிய குழுவானது ஆய்வு செய்வதற்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அந்த குழுவானது நேற்றைய தினம் அவருடன் கலந்து ஆலோசித்தோம். தேவையான முன்னேற்பாடுகள் குறித்து விரிவான கலந்து ஆலோசிப்பு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், பாதுகாப்பு வசதிகள், மீட்புத் துறையினர் ஆகிய தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர், டாக்டர்கள், அதோடு அவர்களுக்கு தேவையான ஆன்டிஸ்னேக் வேனம் மற்றும் அவர்களுடைய பிபி அவ்வப்போது பரிசோதிப்பது, அது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள், ஸ்ட்ரெச்சர்கள் ஆகிய அனைத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கீழே ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மருத்துவ குழு இங்கே இருக்கின்றார்கள். இந்த குழுவானது இன்றைய தினம் ஆய்வு செய்து இந்த மலையானது ஸ்திரத்தன்மையுடன் இருக்கின்றதா, பக்தர்களை அனுமதிப்பது அவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா என்பது குறித்து ஆய்வு செய்கின்றார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் நாம் அவர்களுக்கு அனுமதிப்பது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இப்போ திருவண்ணாமலை அந்த மலை உச்சியிலிருந்து ஒரு 500 மீட்டர் கீழே ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மண் சரிவில் பயங்கரமான மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பரவிக்கிட்டு வருது. ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையில் அது மாதிரி மாவட்ட நிர்வாகத்துக்கு ஏதேனும் தகவல்கள் வந்திருக்கா? அதை பற்றி இப்போ மலைச்சரிவு பல இடங்களில் அங்கங்கே ஏற்பட்டிருக்கின்றது. இது அந்த மலை பகுதியில் சென்று தீபம் ஏற்றுவதற்கு பக்தர்களை அனுமதிப்பது தொடர்பான ஆய்வு தான் நம்ம இப்போ மேற்கொண்டு வருகின்றோம். இப்போ மேலே சென்றிருக்க டீம் இதையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் நம்ம அதை முடிவு செய்வோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, அந்த மேலே சென்று இருக்கக்கூடிய டீமோட அறிக்கையின் அடிப்படையில் நம்ம நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குது. இந்த மலைச்சரிவுன்றது ஏதோ ஒரு பகுதியில் நடந்ததா நம்ம பார்க்க முடியாது. பல பகுதிகளில் நடந்திருக்கு. இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மலைச்சரிவு ஏற்படுமோ என்ற அந்த வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியானது, ஒரு பயத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் அவர்களுடைய நலனை கருதி அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பதற்கோ இல்லை அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கோ இது இருக்கு. நிச்சயமாக இந்த மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் நாம் இடம் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் நாம் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களானால் வீடு கட்டுகின்ற திட்டங்களில் அவர்கள் வீடு கட்டப்படும். அவர்கள் முன்வர வேண்டும். இது பாதுகாப்பற்ற பகுதி. தொடர்ந்து இங்கே கட்டி கொண்டிருப்பதால் அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து இருக்கின்றது. எனவே அவர்கள் வெளியே வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வீடு கட்டி தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.